8ஆம் தேதி எங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா இந்த போராட்டம் மீண்டும் தொடரும் சார். அதிகாரிகளும் தமிழக அரசும் எங்களுடைய சூழ்நிலையை புரிந்து எங்களுக்கான உரிமையை பெற்று தருவார்கள் என்ற நம்பிக்கையோட தற்காலிகமாக இந்த போராட்டத்தை கைவிடுகிறோம் சார். 15 நிறைவேற்றி இருக்காங்க சார். ஆமா சார், மீதி 2 கோரிக்கை மிச்சம் இருக்கு சார். 8ஆம் தேதி தீர்வு தரேன்னு சொல்லிருக்காங்க. வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அடுத்தது நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா செவிலியர்களும் சேர்றோம் சார். அனைத்து இந்திய லெவல்லையும் ஒன்று கூடி நாங்கள் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம் சார். கிட்டத்தட்ட காலையிலிருந்து உங்களுக்காக தான் இவ்வளோ பெரிய கூட்டம் அவங்க வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எது கேட்டாலும் மேடம் மட்டும் நாங்கள் பேசிக்கிறோம், அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. உங்களுடைய பிரச்சனை என்ன, அடிப்படை கோரிக்கை என்ன, அரசாங்கத்துக்கிட்ட என்ன கேட்டீங்க, என்ன கொடுத்தாங்க? நாங்கள் சார் 17 விதமான கோரிக்கைகள் நாங்கள் கொடுத்துருந்தோம் சார். அதில் 15 விதமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி தான் கொடுத்துருக்காங்க. எழுத்துப்பூர்வமானது கொடுக்கல. மீதி 2 கோரிக்கை, எங்களோட மெயினான கோரிக்கை சம வேலைக்கு சம ஊதியம் என்பது. அந்த கோரிக்கைக்கான தீர்வு வருகிற 8ஆம் தேதி தொழிலாளர் ஆணையர் முன்பு NHM டைரக்டர் SPM மேடம் வருவாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. 8ஆம் தேதி எங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா இந்த போராட்டம் மீண்டும் தொடரும் சார். 8ஆம் தேதி தீர்வு கிடைக்கலன்னா இந்த போராட்டம் மீண்டும் தொடரும். 8ஆம் தேதி அதிகாரிகளும் தமிழக அரசும் எங்களுடைய சூழ்நிலையை புரிந்து எங்களுக்கான உரிமையை பெற்று தருவார்கள் என்ற நம்பிக்கையோட தற்காலிகமாக இந்த போராட்டத்தை கைவிடுகிறோம் சார். அடிப்படையான கோரிக்கைகள் என்னென்ன? சம வேலைக்கு சம ஊதியம் சார். எங்களோட பேசிக் சேலரி வந்து 40,000 கேட்டிருந்தோம் சார். ஸோ அதை கொடுக்க சொல்லி கேட்டிருக்கோம் சார். இப்போ வெறும் 18,000 தான் வாங்குகிறோம். என்னோட ஒர்க்கு வந்து நேஷனல் லெவலில் இருக்குது சார். இந்த நேஷனல் லெவலில் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் தமிழ்நாடு தான் ரொம்ப லீஸ்டான சேலரியில் இருக்கோம். ஸோ அந்த சேலரி எங்களுக்கு வேணும் சார், 40,000. ஸோ 8ஆம் தேதி அந்த 40,000 சைன் பண்ணி அவங்க தரலைன்னா எங்களோட போராட்டம் மீண்டும் தொடரும் சார். இன்று தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. 15 நிறைவேற்றி இருக்காங்க சார். ஆமா சார், மீதி 2 கோரிக்கை மிச்சம் இருக்கு சார். 8ஆம் தேதி தீர்வு தரேன்னு சொல்லிருக்காங்க. வாக்குறுதி ஆமா. அந்த 2 கோரிக்கை என்னது நிறைவேற்றலங்கிறது வந்து நாங்க அந்த பேசிக் சேலரி கேட்டிருந்தோம் சார். அந்த கோரிக்கை ஒன்று. 2வது வந்து ஊக்கத்தொகைக்கான விளக்கம் கேட்டிருந்தோம். 15,000 ஊக்கத்தொகைக்கான விளக்கம் கேட்டிருந்தோம். அதுவுமே எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்போதான் உங்கள் ஃபைலை நாங்கள் பார்த்தோம், இனிமேல் ரெடி பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து நாங்கள் சொல்கிறோம், 8ஆம் தேதி தீர்வு சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க சார். அதிகாரம் நடந்த பேச்சுவார்த்தையில் என்ன விஷயங்கள் நம்ம முன் வச்சோம், வேறு என்ன சொன்னாங்க? நம்ம இந்த 17 அம்சம் கோரிக்கைகள் மட்டும்தான் சார் முன் வச்சோம். அப்படி இருக்கும்போது அதோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் சார். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸோ சில கோரிக்கைகள் அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கு செய்யக்கூடிய உத்தரவும் கொடுத்தாங்க சார். இல்லை, இப்போ நிறைவேற்றிருக்காங்க. இவ்வளோ நாளாக ஏன் ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்தால் அந்த காலதாமதத்துக்கான என்ன காரணம் எதுவும் சொன்னாங்க? அவங்க காலதாமதத்துக்கான காரணம் எதுவும் சொல்லலை. அவங்க இன்னைக்கு வந்து ப்ரொட்டஸ்ட்டு நார்மலாக எல்லோரும் கேட்குற கேள்வி தான், ப்ரொட்டஸ்ட் ஏன் பண்ணுறீங்க, என்கிட்ட வந்திருந்தால் நான் சரி பண்ணியிருப்பேன், நாங்கள் உங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுங்கள், நான் எத்தனை தடவை வந்து போயிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லிட்டேன் சார். ஸோ நீங்கள் நேரடியாக வந்து மனு கொடுக்கும்போது NHM வந்தேன், DPH வந்தேன், ஹெல்த் செக்ரட்டரி போனேன், ஹெல்த் மினிஸ்டர் போனேன், CM போனேன், எங்கேயுமே வந்து நியாயம் கிடைக்கலன்னு லேபர் கமிஷனுக்கு வந்தேன். லேபர் கமிஷனரும் பெரிய ஆக்ஷன் எதுவும் எடுக்கல சார். அவர் கொஞ்சம் மெத்தனமாக செயல்படுறாரு. அவரை எங்கள் சங்கம் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சார். எங்களுக்கான நீதிமன்றமாக நினச்சி இங்கே வந்தோம். அவர் நீதி எங்களுக்கு வழங்கலை. வருகிற 8ஆம் தேதி நீதி வழங்குவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். அந்த 8ஆம் தேதி வழங்கலைன்னா மீண்டும் இந்த போராட்டம் தொடரும் சார். 15 நிறைவேற்றிருக்காங்க, 2 இதில் நிறைவேற்றல, என்ன சிக்கல்? அது கவர்மெண்ட் கிட்ட வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லணும்னு சொன்னாங்க சார். 8ஆம் தேதி நிறைவேற்றப்படலாம். அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க? அடுத்தது நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா செவிலியர்களும் சேர்றோம் சார். அனைத்து இந்திய லெவல்லையும் ஒன்று கூடி நாங்கள் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம் சார். ஏன்னா வந்து எங்களோட ஒர்க்கு வந்து அதிகமாக இருக்குது சார், சம்பளமும் கம்மியாக இருக்குது, குறைவான ஊதியம், அதிக வேலை கொடுக்குறாங்க. ஸோ வேலைக்கு தகுந்த ஊதியத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் சார். உங்கள் பேர்? என் பேர் சுந்தரி சார், இடைநிலை சுகாதார பணியாளர்களின் மாநில தலைவி சார். நன்றி சார். காத்திருப்போம் காத்திருப்போம், நியாயம் கிடைக்கும் வரை காத்திருப்போம், போராடுவோம் போராடுவோம், நீதி வேண்டும், ஊதிய உயர்வு வேண்டும், ஊதியம் வேண்டும், வேண்டும் வேண்டும்,
12 வேண்டும் வேண்டும் பயணப்படி வேண்டும் 17 விதமான கோரிக்கைகள் கொடுத்திருந்தோம் அவங்களுக்கு. நம்மளோட ஃபர்ஸ்ட் கோரிக்கை வந்து சம வேலைக்கு சம ஊதியம், சரிங்களா? ரெண்டாவது கோரிக்கை வந்து பணிப்பெயர் மாற்றம் சிஹெச்ஓவா மாற்ற சொல்லியிருக்கோம். மூணாவது கோரிக்கை சம ஊக்கத்தொகை வேண்டும் சொல்லியிருக்கோம். அடுத்தது ஜாஸோட ஸ்டேட் பாலிசி மாற்ற சொல்லியிருக்கோம். கொஞ்சம் அமைதியா இருங்க சார், அப்பதான் கேட்கும் நான் பேசுறது. அமைதியா இருங்க ப்ளீஸ். வழங்க சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இதர பணிகளுக்கு போகும்போது டிஏடிஏ கேட்டிருக்கோம், அதுக்கான இன்சென்டிவ் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சீருடை ஆணை வித் சீருடை கேட்டிருக்கோம், அதற்கான சலுகைப்படியும் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர் வேண்டும் சொல்லி கேட்டிருக்கோம். நிலுவையில் உள்ள ஊக்கத்தொகையை கேட்டிருக்கோம், அதுவும் தரேன்னு சொல்லிட்டாங்க. கொரோனா தடுப்பூசி போட்டதற்கான ஊக்கத்தொகை, அதுக்கப்புறம் காயக்கல்ப இன்சென்டிவ், என்காஸ்க்கு தேவையான உபகரணங்கள் முன்னரே வழங்கணும்னு சொல்லிட்டாங்க, அதுவும் ஓகே சொல்லிட்டாங்க. பிஎஸ்சி அமௌண்ட் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நிலுவையில் உள்ள 5% ஊதிய உயர்வு கேட்டிருக்கோம். ஹெல்த் மேலா முகாம் வந்து கேட்டிருக்கோம், அதுக்குரிய ஃபண்டு கேட்டிருக்கோம். ஊதியத்துடன் கூடிய மருத்துவ விடுப்பு கேட்டிருக்கோம். ஓகே, 12 ஊதியத்துடன் கூடிய மருத்துவ விடுப்பு வந்து மகப்பேறு விடுப்பு வந்து சீக்கிரமா கோட்பாடோட வந்துடும், உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. நல்ல அமைதி ஹெல்த் மேலா சிவில் 3வது வாரம் போடுறது சனிக்கிழமை. அதற்கான ஃபண்டும் இமிடியேட்டா ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு. நிலுவையில் உள்ள 5% ஊதிய உயர்வு 23 வருது. அதோடது உடனே ஆர்டர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. என்காஸ்க்கு என்னெல்லாம் நம்ம கேட்டிருக்கோமோ அது எல்லாத்தையுமே HSCலே ப்ரொவைட் பண்ணணும், அதை திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதே போல அடுத்தது காயக்கல்ப இன்சென்டிவ். காயக்கல்ப இன்சென்டிவ் எம்எல்எஸ்பிக்கு கிடைக்கலன்னா சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதே போல கொரோனா தடுப்பூசிக்கான இன்சென்டிவ் கேட்டோம், அதையும் ரெடி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிலுவையில் உள்ள ஊக்கத்தொகை 23க்கு நம்மளுக்கு பெண்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஊக்கத்தொகையை தரேன்னு சொல்லிட்டாங்க. சீருடை ஆணைக்கு சீருடை நம்மளுக்கு தண்ணி கொடுத்துட்டாங்க. பயணப்படி கண்டிப்பா தரேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜாஸ் கொள்கையோட ஸ்டேட் பாலிசி சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கானது 8th அன்னைக்கு ஹியரிங்ல சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 90 விபிஎஸ் சாரும் அந்த மீட்டிங்ல இருந்தாரு. ஸோ அவருமே என்ன சொன்னாருன்னா, நான் இதுக்கான மேக்ஸிமம் என்ன ட்ரை பண்ணணுமோ அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் உள்ள டிஃபிகல்டிஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க அதுக்கு ஓகே பண்றோம், மேக்ஸிமம் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பணிப்பெயர் மாற்றம் வந்து கேட்டிருந்தேன். எம்எல்எஸ்பி சிஹெச்ஓல வேரியேஷன் இருக்கு, டிஃபரன்சியேஷன் இருக்கு, அதுக்கான பேர் வேணும்னு கேட்கும்போது அவங்க ஓகே அதை நாங்கள் கன்சிடர் பண்ணி மாற்றி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டிருக்காங்க. அந்த ஊதியம் வந்து சார் வந்து லேபர் கமிஷனர் சார் வந்து 8ஆம் தேதி கிளியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டிபிஹெச்ல இருந்து NHMல இருந்து இங்கே வருவாங்க, நம்ம தலைமையும் வரும். 8ஆம் தேதி இதுக்கான முடிவு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கவர்மெண்ட்டுக்கு இதை பத்தின டிஸ்கஷன் வேணும். ஸோ அதனால 8ஆம் தேதி வரை எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், உங்க பக்கம் கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஒரு 2 பேர் எழுந்து சொல்லுங்க சார். இப்போ இது வந்து ஒரு கேக்குதா? ஆமா
சரியா கேளுங்க. இந்த லேபர் கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். இங்க இருக்கிற லேபர் கமிஷனரே ஒரு சார் மைக் கிட்ட வைங்க சார், மைக் கொஞ்சம் கிட்ட வைங்க. இந்த லேபர் கமிஷனர் அன்ஃபிட் லேபர் கமிஷனர், அவர் தலையில ஒண்ணுமே கிடையாது, மண்ணாங்கட்டி தான் இருக்கு. காலையில ஆர்டர் பண்ணிருக்கணும், அவருக்கு தான் பவரை யூஸ் பண்ண தெரியாத லேபர் கமிஷனர் இங்க உட்கார வச்சுக்கிறாங்க. இஸ் அன்ஃபிட் டு பி a லேபர் கமிஷனர் சொல்லுறாங்க. ரெண்டாவது, இந்த ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், அப்புறம் வந்து அந்த 40,000 rupees salary, 25 plus 15, 40,000 rupees கொடுக்கணும். ஹரியானாவில் 55,000 இருக்கு. கேரளா இதெல்லாம் கூட 40,000 மேலே சம்பளம் இருக்கு. அந்த 40,000 உங்க கைக்கு வந்தால் தான் வெற்றி. இது மற்றதெல்லாம் 50 கிராம் 100 கிராம் அல்வா கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. யூனிஃபார்ம் இது உங்களுடைய ரைட்டு, சொத்து இல்லை அது ஆக்சுவலாக. ரெண்டாவது டிஹெச், அப்புறம் வந்து இந்த ஹெல்த் செக்ரட்டரியா சிஸ்டர் யாருமா அங்கே வந்து காலையில் அடிஷ்னல் போலீஸ் கமிஷனர் லேடி, அந்த அம்மா பேர் தெரியல எனக்கு, நீங்கள் கூட போய் பேசலான்னு சொன்னாங்க. அங்கே எங்கேயும் வாங்கினாங்கனையும் அலோவ் பண்ணல. we were humiliated, we feel very upset, we were humiliated. DH கூட எங்களை பார்க்க விடலை. we were also humiliated there. nothing is given in writing. எழுத்து மூலியமா எதையுமே கொடுக்கல. இப்போ காலையிலிருந்து உங்களுடைய போராட்டம் எந்த அளவுக்கு வெற்றி ஆயிருக்குன்றது நத்திங் இன் ரைட்டிங். அதனால் ஒன்று மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனசு வச்சா என்டையர் தமிழ்நாடு பந்து பண்ணிட்டு பெங்களூர் சென்னை வரீங்கன்றதை சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய வெயிட் adds up to your weight. ஹெல்த் செக்ரட்டரி ஹெல்த் கமிஷனர் அவங்க ஆக்சுவலாக இங்கே வந்திருக்கணும். நாங்கள் கர்நாடகாவில் இந்த மாதிரி போராட்டம் பண்ணால் மினிஸ்டர் வர வரைக்கும் நாங்கள் எந்திரிச்சு போகிறதில்லை. நீங்கள் எல்லாம் பெருவாரியான பெண்கள்ன்றதுனால வி காம்ப்ரமைஸ். ஆனால் வழியில் கூட்டு போய் அங்கே எங்களை வந்து பேசவே விடலை. அதனால எழுத்துப்பூர்வமாக எதையும் வாங்கிட்டு நாங்கள் வரல. இவங்க மைனர் டிமாண்ட்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க. மேஜர் டிமாண்டு அது ரூல் 25(2)(5)A, அது வந்து கேஸு. அந்த கேஸில் ஆஸ் எ லாயர் ஐ கேன் அப்பியர், கன்சிலேஷனில் ஆஸ் எ யூனியன் அட்வைசர் ஐ கேன் அப்பியர். அதனால் நெக்ஸ்ட்டு 8ஆம் தேதி இந்த என்டையர் லீகல் டீம், அந்த டீம் உங்களோட இருக்கும். we will fight. இந்த ஒட்டி சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் தீர்ப்பெல்லாம் இருக்கு. இந்த தீர்ப்பை வச்சு we will take this matter before the high court ன்னு கூட சொல்லிக்கிறேன் நான். நம்ம எல்லாமே சட்ட போராட்டம் தான். காலிலிருந்து கல் எடுத்து போடுங்க, ரோடை பிளாக் பண்ணுங்க, இதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை. அமைதியாக இருங்க, இது உங்களுடைய உரிமை, சட்ட போராட்டம். அப்போ சட்டத்தை ஒட்டி பேசும்போது அந்த லேபர் கமிஷனர் நம்மகிட்ட சட்டத்தை ஒட்டி பேசல. தி ஆட்டிடியூட் ஆஃப் தமிழ்நாடு லேபர் கமிஷனர் வெரி 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 அன்ரீசனபிள். அவர் இஸ் அன்ஃபிட்னு இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நான். ரெண்டாவது, நீங்கள் எல்லாமே வந்து நர்சஸ், நீங்கள் சிஸ்டர்ஸு, ஊசி போட தெரியும், மருந்து கொடுக்க தெரியும், சட்டம் தெரியாது. சட்டம் தெரிஞ்ச ஆளுங்களை நாங்கள் என்ன பாகிஸ்தான்லேருந்து வந்துட்டுக்கிறோமா? நாங்கள் கூட இந்து தான். என் பேர் பாலன். நான் என்ன பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கேன்னா எங்கிட்ட என்னத்துக்கு பேசுறதுக்கு அவங்களுக்கு வந்து கூச்சல் தெரில. ஓகே, இதெல்லாம் நடந்தது. 8ஆம் தேதி சட்டப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி நடக்கலன்னா திருப்பி நீங்கள் வர வேண்டியதாகும். நீங்கள் மாத்திரம் இல்லை,
நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் 108 ஆம்புலன்ஸ் எல்லாரையும் லட்சக்கணக்கானவர்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடக்கும். இன்னைக்கு ஒரு ஸ்டெப்பு தான். வீட்டில் போனால் அவங்கள கேட்பாங்க என்ன கொண்டு வந்தீங்கன்னு. எங்களுடைய மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன பண்ணணும் தெரியும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில் எனக்கு வாங்கினாது மிலிட்டனுக்கு. இது ஸ்ட்ரைக் பண்ணுறது தான் நாங்கள் பூரா 100 கணக்கான ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறோம். அதனால் யாரும் ஏமாற்ற முடியாது. ஆகவே இன்னைக்கு இந்த சிஸ்டர்ஸ் காலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த போராட்டம் வாங்கிநாதனை வெல்லட்டும் நியாயமான போராட்டம், நீதிக்கான போராட்டம், சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும், வெல்லட்டும் சிறக்கட்டும். வழங்கிடு வழங்கிடு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிடு வழங்கிடு. தமிழக அரசு சுகாதாரத்துறையே வழங்கிடு வழங்கிடு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிடு வழங்கிடு. போதாது போதாது சில கோரிக்கைகள் ஏற்கப்பட்டது. போதாது போதாது தொடக்கம் தான் தொடக்கம் தான் இந்த போர் தொடக்கம் தான் தொடருது தொடருது இந்த போர் தொடருது. தொடக்கம் தான் தொடக்கம் தான் இந்த போர் தொடக்கம் தான் தொடருது தொடருது இந்த போர் தொடருது. அன்பார்ந்த கொஞ்சம் சென்டர் சார், கொஞ்சம் இல்லை அப்படியே இருங்க. சார் பக்கத்தில் இருங்க, சார் பக்கத்தில் இருங்க. எனக்கு கொஞ்சம் வைவிட சூழ்நிலையில இப்போது இரவு வணக்கம் சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்த உளவுத்துறையும் நம்மை தான் கவனித்திருக்கிறார்கள். அதுவே இந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய வெற்றி. நமது ஒற்றுமையால் நமது சங்கத்தால் என்ன சாதிக்க முடியும் என்பதை இன்னைக்கு காட்டியிருக்கிறார். இந்த சாதனைக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தான். நாங்க சட்ட ரீதியா சில உதவிகள் தான் பண்ணியிருக்கிறோம். உங்களோட உறுதி, உங்களோட துணிவு, அதுதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு அரசை அசைத்து இருக்கிறது. இத்தனை நாள் வரை நம்ம தலைவர் போனா அவங்க மதிக்கவே மாட்டாங்க ஆபீஸ்ல. இன்னைக்கு ஒரே வரவேற்பு, காவல்துறை பாதுகாப்போடு அவங்களை கூட்டி வச்சு 1 மணி நேரம் பேசுறாங்க. உங்க கோரிக்கை என்னன்னு கேட்கிறாங்க. உங்க கோரிக்கை என்னன்னு கேட்கிறாங்க. கேட்டு பாதி கோரிக்கைகள் வந்து ஏற்கப்பட்டிருக்கின்றது. நம்ம முதற்கட்டத்தை தாண்டி இருக்கிறோம். ஆனால் இன்னும் முழுதாக நாம் கிணற்றை தாண்ட வேண்டி இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது நமது சங்கத்தின் ஒற்றுமையை இன்னும் வலுப்படுத்தணும். இன்னும் நம்ம போன பிறகு சங்கத்தின் ஒற்றுமையை குலைப்பதற்கு தலைவர் அப்படி பண்ணிட்டாங்க, முன்னாடி இருந்தவங்க இப்படி பண்ணிட்டாங்க என்று நமக்குள் பிளவை ஏற்படுத்துறதுக்கு பல முயற்சிகள் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்து அரசாங்கம் மிரண்டு இருக்காங்க. அவரே டைரக்டரே நேரடியா சொல்றாரு, உங்க வெயிட் இன்னைக்கு தான் தெரிஞ்சு அப்படின்னு. எனவே நாம் தயாராக தான் வந்தோம். அடுத்தும் நாம் தயாராக இருப்போம். நமது முழு கோரிக்கை நிறைவேறும் வரை
இந்த போராட்டத்தை முடிக்கல, தற்காலிகமாக தள்ளி வைக்கிறோம். அது வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். டெஃபர் பண்றோம். தற்காலிகமாக போராட்டம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து 8ஆம் தேதி நாங்கள் முடிக்கிறோம் பேசுகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நாம் தற்காலிகமாக தள்ளி வைக்கிறோம். போராட்டம் அடுத்த கட்டமாக அரசாங்கம் அதை செய்யலைன்னா மிகப்பெரிய வீரியமாக இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் தொடரும். அடுத்த தடவை நம்ம வந்தோம்னா கோரிக்கை நிறைவேறாமல் திரும்ப போகிறது கிடையாது. அதை அரசாங்கத்துக்கு இன்றைக்கு இந்த செய்தியாக அரசாங்கத்துக்கும் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக இன்னொரு முறை சுகாதாரத்துறைக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் இன்னொரு முறை எங்களை கூட விடாதீர்கள், எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. செவிலியர்களுடைய இந்த தொடர் போராட்டம் ஒரு வழியாக ஒரு பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு அவங்க இந்த செவிலியர்களுடைய போராட்டத்தினுடைய தலைமை தாங்கக்கூடிய சுந்தரி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்ககிட்ட நம்ம விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த போராட்டம் கிட்டத்தட்ட காலையிலேருந்து இன்றைக்கி, அதாவது இப்போ பேசிகிட்டு இருக்க நேரம் வரைக்கும் அவங்க சாப்பிடல, அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் எதுவுமே இல்லாத சூழலில் ஒரு வழியாக அந்த போராட்டம் வந்து முடிக்கப்பட்டு இருக்கிறது. அவங்க வந்து கிட்டத்தட்ட 16 அம்ச கோரிக்கைகள் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. சம வேலைக்கு சம ஊதியம் உட்பட அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் உட்பட பல கோரிக்கைகளை கேட்டிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 15 கோரிக்கைகள் அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. 17 கோரிக்கைகளில் 15 கோரிக்கைகள் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. 8ஆம் தேதி இதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 8ஆம் தேதி சரியான முறையில் பேச்சுவார்த்தை எட்டப்படலை அப்படின்னா இதனுடைய அடுத்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடத்தப்போவதாகவும் இங்கே இருக்கக்கூடிய சுந்தரி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணியாளர்களையும் திரட்டி இந்த போராட்டத்தை நடத்துவோம்னு சொல்லியும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இப்போ பேசிகிட்டு இருக்க நேரத்தில் போராட்டம் வந்து முடிவுறப்பட்டு எல்லோருமே வந்து அவங்கவுங்க வீட்டை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக போராட்டம் இன்றைக்கி முதல் படியாக வெற்றி பெற்றுடுச்சு அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்கிறாங்க.